நம்ம கூட ஷோபா டீச்சர் இருக்காங்க. ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஆசிரியர். இப்போ தற்போது தான் ஓய்வு பெற்றாங்க. அவருடைய சொந்த மாமா தான் அவங்க. டீச்சர், மணி ஐயாவை பற்றி, உங்கள் மாமாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் டீச்சர். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நாளில் அவரை நம்ம நினைக்கிறோம். அவர் எல்லாருக்குமே உதவிகளில் செய்கிறதுல அவருக்கு மிஞ்சி யாரும் இல்லைன்னு தான் எங்கள் குடும்பத்தில் சொல்லுவோம். எங்கள் தாத்தாவும் போலீஸு, அவரோட அப்பாவும் போலீஸு, இவரும் பதவி உயர்வு அடைந்து இன்ஸ்பெக்டராக அவர் அந்த வாரிசுகள் உருவாகுனதில் எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப பெருமை. அவர் ரொம்ப ஐயப்பன் பக்தர். எல்லாருக்குமே அன்னதானம், அந்த தானத்திலே சிறந்தது அன்னதானன்ற மாதிரி 25 வருடங்களாகவே அவர் எல்லாருக்குமே எல்லாரையும் கூப்பிட்டு அன்னதானம் போட்டு தன்னோட பக்தியை வெளிப்படுத்தினார். உதவி செய்ய மனப்பான்மை அவருக்கு அதிகம். அக்கா தங்கச்சிக்குன்னா அவ்வளோ ஒற்றுமையாக பாசமாக இருப்பாங்க. அவர் கடைசி வரைக்கும் தாய் தந்தையரை அரவணைச்சி காப்பாற்றி இது பண்ணார். ஒரு உதாரணத்துக்கு ஒரு அரசாங்க அதிகாரியாக இல்லாமல் எல்லா குடும்பத்தில் இருக்கிற மொத்த உறுப்பினருக்கும் அவர் உதவிகளை செய்தார். இன்னைக்கு அவர் பேர் நிற்கிறாருன்னா அவருடைய உதவிகள் தான் அதற்கு காரணம். அவர் ஆன்மா எல்லாருமே சமாஜ் தான் வச்சு நினைப்பாங்க, ஆனால் இவர் வச்சுக்கவே நினைக்கிறேன். எல்லாருக்குமே இது பண்ணிட்டு எல்லாமே இது பண்ணாங்க. அவர் என்ன சொல்றது, ஒரு உதாரணமா வாழ்ந்து காட்டிட்டு போயிட்டாரு. பாசத்துக்கு அவர் ஒரு உதாரணமா வாழ்ந்துட்டு காட்டிட்டு போயிட்டாருன்னா அவரை பத்தி நம்ம சொல்லணும். அவர் ஆன்மா சாந்தி அடையிறதுக்கு இறைவனை பிரார்த்திப்போம். நன்றி. மணி ஐயாவை பத்தி மாமாட்ட ஏதாவது பிடிச்ச ஒரு குணம்? நேர்மையானவர், உழைப்பாளி. அவரை மாதிரி நீங்களே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. கரெக்ட், சூப்பர். நீங்கக்கா? திருமணம் செய்தி இருக்குது எங்கள் மாமா தான். எங்கள் அப்பா இல்லாத ஒரு எனக்கு எங்கள் தாயும் தான் என் குழந்தைக்கு. அவர் சாவு சொல்ல எனக்கு ரொம்ப உடம்பு சரியாதனால அவர் மகத்தை கூட என்னால் பார்க்க முடியாத ஸ்ட்ரோக் என் கண்ணு வச்சு. ஆனால் இன்னைக்கு நல்லா இருக்கேன்னா எங்கள் மாமா தான். என் வாழ்க்கைக்கு துணையாக இருந்து இன்னைக்கு நான் நல்ல நிலைமையில இருக்கேன்னா எங்கள் மாமா தான். எங்கள் மாமனார் அவர்கிட்ட படித்த வாத்தியார், தமிழ் ஹெட்மாஸ்டர் எங்கள் மாமனார். எங்கள் மாமா அவர்கிட்ட படிச்சிருந்தாலே எங்கள் அக்கா பொண்ணு இருக்குன்னு சொல்லி என்னை நல்ல இடத்துல கொடுத்தது எங்கள் தாய் மாமா தான். அவர் நான் மறக்க மாட்டேன். என் குழந்தைக்கும் பார்க்குறேன்னு சொல்கிறதுக்குள்ளேயே போயிட்டாரு. அவர் உண்மையிலே அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. இங்கே வைக்கிற ஒவ்வொருத்தரோட உணர்வுகளையும் நான் பார்க்குறேன். இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்துருக்கிறார். உண்மையிலே ஒரு புல்லரிக்குது. உண்மையிலே இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்காக நீங்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறீங்க. அவங்க எல்லாரையுமே உண்மையிலே வாழ்த்துறேன். இப்படி ஒரு நல்ல உறவுகளை இன்றைக்கி பாருங்கள். அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோன்னா உங்கள் பேரம்பத்திங்க பார்ப்பாங்க, உங்கள் பிள்ளைங்க பார்ப்பாங்க. சரி, இப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க. சரி, நம்மளும் இப்படிலாம் வாழணுன்றத நான் ஒன்று சொல்கிறேன். இங்கே இருக்க எல்லாருக்கிட்டையுமே சில சொன்னால் புரியாத பசங்களுக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க பார்க்கும்போது புரிஞ்சுப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லாம் ஒரு பாடமாக இருக்கிறீங்க. நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை தான் உங்கள் பிள்ளைங்களுக்கு பெரிய லெசன். நான் ஒரு டீச்சர் தான். என்ன தான் நான் பாடம் சொல்லி கொடுத்தாலும் மணிக்குள்ளே ஏறாது. ஆனால் இந்த உணர்வுகள் இருக்குது பாருங்கள், நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிற உணர்வு போராட்டங்கள் இருக்குது பாருங்கள், இது நிறைய அவங்களுக்குள்ளே கற்றுக் கொடுக்கும். நிறைய விஷயங்கள் அவங்கள இன்னும் நான் ஒற்றுமையாக இருக்கணும், தாத்தா பாட்டியை மதிக்கணும், பெரியவங்களை மதிக்கணும், எவ்வளோ உறவுகள் முக்கியங்கிறத நீங்கள் மணியாக கொடுத்து ஒவ்வொருத்தருமே பிரதிபலிக்கிறீங்க. நீங்கள் எல்லாருமே அந்த ரிஃப்ளெக்ஷன் தான். ஸோ அதனால் இப்படிப்பட்ட குடும்பத்தில் நீங்களாம் பயணிக்கிறீங்கன்றது ஒரு பெரிய கடவுளுக்கு நன்றி சொல்லணும் உண்மையிலே. அதனால் இன்றைக்கு நீங்கள் கூட்டிருக்கிறது எதுக்கு நினைக்கிறீங்க? அழுகிறதுக்காக நன்றி சொல்ல. தேங்க்யூ. ஒருத்தருக்கு நன்றியை பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த நன்றியோடு அவருக்கு இவரை போல் நானும் வாழணும், இவரை போல் என் பிள்ளைங்களும் இருக்கணும், இவர்கிட்ட நல்ல மதிப்பு எடுத்துக்கிட்டு நிச்சயமாக இந்த நிகழ்வு ஒரு கண்ணீரின் நிகழ்வாக இருக்காது. மாறாக தன் அன்பை பரிமாறிக்கொண்டு இன்னும் நன்றியோடு இருக்கக்கூடிய உணர்வாக இந்த நிகழ்வு இருக்குங்கிறத நான் பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.